வணக்கம் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இதாங்க இன்றைக்கான அவுட்ஃபிட். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், இன்றைக்கி ஓடி டே. ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்க்ரப்புக்கு மாறியாச்சு. ஸ்க்ரப்பு போடலன்னா ஓடி பக்கத்துலேயே விட மாட்டாங்க. உள்ளக்குள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் போயிட்டு இருந்துச்சு. இது நீங்கள் பார்க்குறது தான் ஓவேரியன் சிஸ்டெக்டோமி. ஓவரியில் ஒரு கட்டி, அதை லேப்ரோஸ்கோப்பி மூலமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்த பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு பண்ண சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு பேர் என்னென்னா, டோட்டல் அப்டாமினல் ஹிஸ்டரெக்டோமி வித் பைலேட்ரல் சால்ஃபின்ஜெக்டோமி. ஒன்றும் இல்லைங்க, பேஷண்ட்டுடைய யூட்டரஸ் அண்ட் ஃபெலோப்பியன் டியூப் ரெண்டையுமே சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ரிமூவ் பண்ண யூட்டரஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலி யூட்டரஸ் இதை விடவுமே சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்னென்னா ஒரு லெமன் சைஸுக்கு இமேஜின் பண்ணிக்கலாம். அவ்வளோ சைஸ் தான் யூட்டரஸ் இருக்கும். இவங்களுக்கு அடினோமயோசிஸ் வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப என்லார்ஜ் ஆகலை, கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிருக்கு. பட் இந்த லெமன் சைஸுக்கு இருக்கக்கூடிய இந்த யூட்டரஸ் தான் ப்ரெக்னன்சி அன்னைக்கு வாட்டர் மெலன் சைஸுக்கு அவ்வளோ பெருசாக என்லார்ஜ் ஆகுது. அடினோமயோசிஸ்னால் என்ன? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 மினிட்ஸில் பார்க்கலாம். இப்போ யூட்ரஸ் பார்த்தீங்கன்னா 3 லேயரில் ஃபார்ம் ஆகியிருக்கும். அவுட்டராக பெரிமெட்ரியம், மிடில் மயோமெட்ரியம், இன்னராக எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் தான் மந்த்லி ஒன்ஸ் என்ன ஆகும்னா ஷெட் ஆகும், மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஆகும். இந்த அடினோமயோசிஸில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்னராக இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் செல்ஸ் தன்னுடைய கிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ரோமாவோட மிடில் இருக்கக்கூடிய மயோமெட்ரியமில் இங்கே ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், அப்படி டிஃப்யூஸ் ஆகி ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இதுதான் அடினோமயோசிஸ். ஓகே, கிளினிக்கல் சிம்டம்ஸ் என்னது? ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வித் பெயின். ஓகே, இது யாருக்கெல்லாம் வராது? பியூபர்ட்டியை ஒருத்தவங்க அட்டைன் பண்ணலை, அவங்களுக்கு வராது. மெனோபாஸை ஒருத்தவங்க ரீச் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் வராது. இது காமனாக யாருக்கு வரலான்னு சொன்னால், பெரிமெனோபாசல் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 40 to 50 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மெனோபாஸை அப்ரோச் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு காமனாக வரலாம். ஓகே, எதனால வருது? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஓகே, இதை எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவாங்க? யூஎஸ்ஜி அல்ட்ராசோனோகிராஃபி வச்சு டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன கொடுப்பாங்கன்னா, பெயின் கில்லர் இன்சிட்ஸ் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஹார்மோனல் தெரப்பி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே சரியாகிடும். அப்படி சரியாகலன்னு சொன்னால் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் போவாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெஃபினேட்டிவ், இன்னொன்று கன்சர்வேட்டிவ். இப்போ எங்கர் ஏஜ் குரூப்ஸாக இருக்குன்னு சொன்னால் கன்சர்வேட்டிவ் அப்ரோச் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஹேவ் டு பியர் அ சைல்டு. இதுவே ஒரு பெரிமெனோபாசல் ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, ஒரு 40 to 50 இயர்ஸ் குரூப்பில் இருக்காங்க. இப்போ இந்த பேஷண்ட் கூட 40 to 50 இயர்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய பேஷண்ட் தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஹிஸ்டரெக்டோமி பண்ணிடுவாங்க, யூட்ரஸை எடுத்துருவாங்க. ஸோ டேக் ஹோம் மெசேஜ் என்ன? உங்களுக்கு அப்நார்மலாக ப்ளீடிங் இருந்துச்சு, அப்நார்மலாக பெயின் இருந்துச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கைனி டாக்டர்ஸை போய் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க.